வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என் மகளும் மகளும் ஒரே படுக்கை அறையில் தங்கியிருந்தனர். ஓர் இரவு நள்ளிரவில் என் மகளின் அழுகுரல் எனக்கு கேட்டது. அவள் அண்ணா கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்க. அம்மா அருகில் உள்ள அறையில் இருக்கிறாள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் சொன்னதை கேட்டு எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அப்போது நான் அவர்கள் அறையில் எட்டி பார்த்தபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏனெனில் அவர்கள் ஒருவருக்கொருவர் என்னுடைய பெயர் ராணி. நான் ஒரு இல்லத்தரசே. எனக்கு 2 குழந்தைகள் இருந்தன. ஒரு மகனும் ஒரு மகளும். என் மகள் என் சொந்த மகள். ஆனால் என் மகன் மாற்றான் மகன். இருவருக்கும் இடையே 4 வயது வித்தியாசம் இருந்தது. என் மகன் என் மகளை விட 4 வயது மூத்தவன். மகளின் பெயர் அமிஷா, மகனின் பெயர் ஆனந்த். நான் என் மகனையும் என் சொந்த குழந்தை போல் அன்பு செலுத்தினேன். என் 2வது திருமணத்திற்கு முன்பு என் மகள் விடுதியில் தங்கி படித்துக் கொண்டிருந்தாள். அவள் தன் புதிய தந்தையையும் சகோதரனையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அவள் தன் படிப்பை பாதியிலேயே விடுதலைய முடிக்க முடிவு செய்தாள். குழந்தைகளின் முடிவுகள் காரணமாக நான் அவர்களை என் பேச்சை கேட்கும்படி கட்டாயப்படுத்தப்படவில்லை. அமிஷா சமீபத்தில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்திருந்தாள். அதே நேரத்தில் ஆனந்தின் பட்டப்படிப்பும் முடிந்திருந்தது. ஆனந்த் தனது சகோதரியை பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்தான். அண்ணன் தங்க இருவரும் வளர்ந்த பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்தனர். இருவரும் வீட்டிற்கு வந்து அதிக நாட்களாகவில்லை. அதற்குள் அவர்கள் வேலைக்காக வேறு நகரத்திற்கு செல்ல முடிவு செய்தனர். இருவருக்கும் ஒரே நகரத்தில் வெவ்வேறு நிறுவனங்களில் வேலை கிடைத்திருந்தது. அப்போது அவர்கள் செலவுகளை குறைக்க ஒன்றாக வசிக்க முடிவு செய்தனர். இது எனக்கும் சரியாகப்பட்டது. நான் இருவரையும் ஒன்றாக வசிக்க அனுமதித்து அவர்களை வேலைக்காக வெளியே அனுப்பி வைத்தேன். குழந்தைகள் சென்ற பிறகு வீடு வெறிச்சோடியது போல் இருந்தது. ஆனால் அவர்கள் இப்போது தாங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். என் கணவரின் ஓய்வூதியம் வெறும் 5,000 என்பதால் குழந்தைகளின் படிப்புக்காக நாங்கள் எங்கள் வீட்டை விற்க வேண்டியிருந்தது. 5 மாதங்கள் கடந்துவிட்டன. குழந்தைகள் ஒவ்வொரு மாதமும் 20,000 ரூபாய் அனுப்பத் தொடங்கினர். அப்போது நான் அவர்கள் அனுப்பிய பணத்தை சேமித்து வைத்தேன். கொஞ்சம் வீட்டு செலவுகளுக்கும் பயன்படுத்தினேன். இந்த 5 மாதங்களில் என்னால் ஒருமுறை கூட குழந்தைகளை பார்க்க செல்ல முடியவில்லை. என் 2வது கணவர் பக்கவாதத்தால் படுக்கையில் இருந்தார். வீட்டில் அவரை பார்த்துக்கொள்ள வேறு யாரும் இல்லை. இப்படியே 2 வருடங்கள் கடந்துவிட்டன. தீபாவளி பண்டிகை நெருங்கி வந்தது. ஆனால் குழந்தைகள் வீட்டிற்கு வர மறுத்துவிட்டனர். நான் அவர்களை பார்க்க துடித்துக் கொண்டிருந்தேன். அவர்களிடம் தொலைபேசியில் சொன்னேன். ஆனால் அவர்கள் வேலை பழிவை காரணமாக காட்டினார்கள். கடைசியில் நானே சென்று அவர்களை சந்திக்க முடிவு செய்தேன். ஒரு நாள் என் கணவரின் நண்பரை அவரை கவனித்துக் கொள்ள வீட்டிற்கு அழைத்தேன். நான் என் பிள்ளைகளை பார்க்க புறப்பட்டேன். நான் ஸ்டேஷனில் இருந்து வீடியோ கால் செய்து அவர்களை சந்திக்க வருவதாக குழந்தைகளுக்கு சொன்னேன். அந்த வீடியோ காலில் என்ன பார்த்து என்னுடைய மகன் ஆச்சரியப்பட்டான். அவன், அம்மா நீங்கள் வர தேவையில்லை. நாங்கள் அடுத்த 3 நாட்களில் வீட்டிற்கு வந்து விடுவோம் என்றான். பிறகு நான் அவர்களிடம் வாக்குறுதி அளித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினேன். 3 நாட்களுக்கு பிறகு காலையில் முதல் ரயில் 2 பிள்ளைகளும் வீட்டிற்கு வந்தனர். அவர்களை பார்த்து நான் உணர்ச்சி வசப்பட்டு கட்டிப்பிடித்தேன். அப்போது என் மகனிடம் எனக்கு பெரிய மாற்றம் எதுவும் தெரியவில்லை. ஆனால் என் மகளிடம் உடலில் எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரிந்தன. கடந்த 2 ஆண்டுகளில் அவளின் உடல் சற்று அதிகமாகவே பருமனாகி இருந்தது. அப்போது அண்ணன் தங்க இருவரும் ஒரே அறைக்குள் சென்றனர். அவர்கள் இருவரும் அறைக்குள் சென்றவுடன், மகளே, பையை வைத்துவிட்டு உடனே அறையை விட்டு வெளியே வா என்று அழைத்தாள். ஆனால் அவளும் வரவில்லை. ஆனால் 1 மணி நேரம் ஆகிவிட்டது. ஆனாலும் அவர்கள் அறைக்கு வெளியே வரவில்லை. அதனால் நானே தேநீர் மற்றும் சிற்றுண்டியுடன் பிள்ளைகளின் அறைக்கு சென்றேன். நான் அவர்களிடம், நீங்கள் இருவரும் இப்போது இந்த அறையிலே இருப்பீர்களா? ஷா, வீட்டின் மாடியில் ஒரு அறை இருக்கிறது. ஆனந்த், நீ அங்கே போய் தங்கு. இந்த அறையில் என் மகள் இருக்கட்டும் என்று சொன்னான். அப்போது ஆனந்த், இல்லை, நான் இந்த அறையிலேயே நான் இருக்கிறேன். அமிஷா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. கடந்த 2 வருடங்களாக நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் பழக்கமாகிவிட்டது. நாங்கள் இந்த அறையிலே அட்ஜஸ்ட் செய்து கொள்வோம் என்று சொன்னான். மகனின் பேச்சை கேட்டு எனக்கு சற்று விசித்திரமாக தோன்றியது. அப்போது நான் மகளிடம், அமிஷா, நீ இப்போது சிறியவள் இல்லை. உன் அண்ணனும் சிறியவன் இல்லை. ஒரே அறையில் தங்குவது சரியா? மேலும் உனக்கு எப்போதாவது தனியாக உன் அறையில் இருக்க வேண்டும் என்றால் எப்படி அட்ஜஸ்ட் செய்துவா என்று கேட்டேன். அப்போது என் மகள், அம்மா, நாங்கள் வேலை செய்யும் நகரத்தில் 2 படுக்கையறை பிளாட்டின் வாடகை மிகவும் அதிகம். அதனால் நாங்கள் கடந்த 2 வருடங்களாக ஒரே அறையில் வசித்து வந்தோம். அங்கு அட்ஜஸ்ட் செய்ய முடிந்தால் இங்கு ஏன் அட்ஜஸ்ட் செய்ய முடியாது? நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாங்கள் எங்களை கவனித்துக் கொள்வோம் என்றாள். குழந்தைகளின் ஒரே அறையில் தங்க தயாராக இருந்ததால் நான் அதிகம் வற்புறுத்தவில்லை. அன்று நான் நாள் முழுவதும் வேலையில் பிஸியாக இருந்தேன். பகலில் மகனின் விருப்பமான உணவை சமைத்தேன். இரவில் மகளின் விருப்பமான உணவை சமைத்தேன். இரவில் நான் மகளிடம் விருப்பமான காரமான உணவுகளை சமைத்தேன். ஆனால் அவள் முன்பு போல் சாப்பிடவில்லை. இல்லையென்றால் அவள் தட்டை காலி செய்திருப்பாள். திடீரென்று அவள் குறைவாக சாப்பிடுவது போல் எனக்கு தோன்றியது. அப்போது நான் அவளிடம் கேட்டபோது,
அவளும், அம்மா, எனக்கு இப்போது காரமான உணவு பிடிக்கவில்லை. நான் இப்போது மெஸ்ஸில் கிடைக்கும் சாதாரண உணவுக்கு பழகிவிட்டேன். நாளை முதல் அதே மாதிரி சாதாரண உணவு சமைக்கவும் என்று சொன்னாள். அப்போதுதான் குழந்தைகள் விரைவாக மாறுவதைக் கண்டேன். வெளியூரில் தங்கியிருந்ததால் அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தாங்களை பழக்கப்படுத்திக் கொண்டிருந்தனர். வீட்டிற்கு வந்ததிலிருந்து அண்ணனும் தங்கையும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் பிரியாமல் இருப்பதை கவனித்தேன். அமிஷா எங்கிருந்தாலும் ஆனந்த் அங்கேயே வந்து உட்கார்ந்து விடுவான். அன்றிரவு என் கணவர் தூங்கியதும் நான் பிள்ளைகளின் அறைக்கு சென்றேன். என் அறையும் அவர்களின் அறையும் அருகருகே இருந்தது. நான் அவர்களுடன் சிறிது நேரம் சென்றேன். நான் அவர்கள் அறைக்கு சென்றபோது மகனும் மகளும் கையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். என்னை பார்த்ததும் இருவரும் ஏதோ தவறு செய்தது போல அதிர்ச்சியடைந்தனர். அந்த நேரத்தில்தான் அதை புரைக்கணைத்தேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் ஒரு விஷயம் நடந்தது. அது என்னை சிந்திக்க வைத்தது. அன்றிரவு நான் அவர்கள் அறைக்கு சென்றபோது படுக்கையில் விரித்திருந்த விரிப்பு காலையில் வெளியே காயப்படுவதைக் கண்டேன். இவ்வளவு காலையில் யார் விரிப்பை காய வைப்பார்கள்? நான் என் மகளிடம் கேட்காமல் அவள் அறை நோக்கி சென்றேன். கதவு பூட்டப்பட்டிருந்தது. அப்போது பின்னாலிருந்து, ஆனந்த அம்மா, காலை உணவுக்கு என்ன சமைத்தாய் என்று குரல் கொடுத்தான். அவன் அரைவாசலிலிருந்து வெளியே வந்து கேட்டான். நான் அவனிடம், உன் அறை விரிப்பை வெளியே யார் போட்டது? இவ்வளவு காலையில் ஏன் துவைத்தீர்கள் என்று கேட்டேன். என் கேள்வியை கேட்டு ஆனந்த் திடுக்கிட்டான். அவனது கண்கள் மீண்டும் மீண்டும் அமிஷாவை நோக்கி சென்றது. அப்போது தங்கை முன் வந்து, அம்மா, அந்த விரிப்பை நான் தான் துவைத்தேன். அதில் தூசி இருந்ததால் எனக்கு தும்மல் வந்தது. அதனால்தான் காலையிலேயே துவைத்து விட்டேன் என்றாள். நான் சொன்னேன், மகளே, விரிப்பில் எப்படி தூசி இருக்கும்? நீங்கள் இருவரும் வீட்டிற்கு வரவிருந்த போது நான் திரை சீலைகள் முதல் விரிப்புகள் வரை எல்லாவற்றையும் சுத்தம் செய்தேனே. என் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது மகளின் மகள் பதற்றமடைந்தாள். அவள் முக பாவனைகள் அவள் ஏதோ மறைக்கிறாள் என்பதை காட்டின. அப்போது மகனும், அம்மா, எனக்கு மிகவும் பசிக்கிறது. இங்கு நீங்கள் விரிப்பு மற்றும் வேறு எதையோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் எனக்கு உணவு சமைத்துக் கொடுப்பீர்களா? அல்லது நான் வெளியே சென்று காலை உணவு சாப்பிடவா என்றான். இதைக் கேட்டு நான் என் பேச்சை விட்டுவிட்டு சமையலருக்கு காலை உணவு தயாரிக்க சென்றேன். பிறகு வேலை காரணமாக அந்த விஷயம் என் மனதிலிருந்து நீங்கிவிட்டது. என் இரு பிள்ளைகளும் நடத்தையிலேயும் எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரிந்தன. முன்பு என்னுடன் பேசிக் கொண்டிருந்த மகளும் இப்போது பெரும்பாலும் தன் அறையிலேயே இருந்தாள். அவள் என் முன்ன அதிக நேரம் நிற்கவே இல்லை. அன்று மாலை உணவு உண்ணும்போது திடீரென்ற மகளின் உடல்நிலை மோசமடைந்தது. சிறிது நேரத்திலேயே அவளுக்கு கொமட்டல் ஏற்பட்டது. அவள் கழிப்பறைக்கு ஓடினாள். ஆனந்தும் அவளை பின்தொடர்ந்தான். மகளும் திடீரென்ற என்ன ஆனது என்று எனக்கு புரியவில்லை. நானும் கழிப்பறைக்கு அருகில் சென்றேன். அப்போது மகன் அவளுக்கு ஆதரவளித்து அவளை அழைத்து வெளியே வந்து கொண்டிருந்தான். மகன் அமிக்ஷாவை ஆதரவளிக்கும் விதம் எனக்கு விசித்திரமாக இருந்தது. அவனது ஒரு கை மகளின் தோளிலும் மற்றொன்று அவளின் இடுப்பிலும் இருந்தது. இதை பார்த்து எனக்கு நன்றாக இல்லை. ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை. மகளை வெளியே அழைத்துச் செல்ல நான் அவளிடம் சென்று அவளின் கையை பிடித்து காலுக்கு அழைத்து வந்தேன். பிறகு நான் மகளுக்கு தண்ணீர் கொடுத்து, உனக்கு ஏன் திடீர் என்ற குமட்டல் வந்தது? சாப்பிட ஆரம்பிக்கும் முன்னரே குமட்டல் என்று கேட்டேன். என் கேள்விக்கு மகன் பதிலளித்தான். அம்மா அவள் அறையில் உட்கார்ந்து எண்ணெய் மசாலா சிப் சாப்பிட்டாள். அதனால இப்போது கொமட்டல் வரும் தானே என்றான். எனக்கும் ஒன்று புரியவில்லை. மகளும் அவன் பேச்சைக் கேட்டு ஆமோதித்து, ஆமா அம்மா, நான் சிப்ஸ் சாப்பிட்டேன். இப்போது நான் அப்படி செய்யாமல் இருக்க முயற்சிப்பேன் என்றாள். அப்போது நான், இப்போது பரவாயில்லை தானே, வா, கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு ஓய்வெடு என்று கேட்டேன். மகளும், அம்மா, நான் நிறைய சிப் சாப்பிட்டு விட்டேன். இப்போது பசி இல்லை. நான் தூங்கப் போகிறேன். நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றாள். அவள் சென்ற பிறகு நானும் மகனும் ஒன்றாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுவிட்டு அவனும் தன் அறைக்கு சென்று விட்டான். மகள் சாப்பிடாமலே தூங்கியது எனக்கு கவலையை அளித்தது. தூங்குவதற்கு முன் நான் அவளுக்காக பால் எடுத்துச் சென்றேன். பிள்ளைகள் இரவு 9 மணிக்கே அறையின் கதவை மூடிவிட்டனர். நான் கதவை தட்டினேன். மகன் கதவை திறந்தான். உள்ளே பார்த்தால் மகள் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் மகன் விழித்துக் கொண்டிருந்தான். மகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதைக் கண்டு நான் அவளை எழுப்பவில்லை. அறையிலிருந்து வெளியே வந்தேன். வெளியே வரும்போது என் புடவையின் முந்தானை கதவில் சிக்கிக் கொண்டது. நான் அதை எடுக்க முயற்சிக்கும் போது மகளின் குரல் கேட்டது. அவள் ஆனந்திடம், அண்ணாம்மா சென்று விட்டார்களா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அதாவது அவள் தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்தாள். இதைக் கேட்டு நான் உடனடியாக கதவை தட்டினேன். மகன் கதவை திறந்தான். அம்மா, இப்போது என்ன வேலை என்று கேட்டான். நானும், உங்களுக்குள் என்னதான் நடக்கிறது? மகள் ஏன் பொய் சொல்லி தூங்குவது போல் நடித்தாள் என்று கேட்டேன். மகளும் தூங்குவது போல் பாசாங்கு செய்வதை விட்டுவிட்டு எழுந்தாள். அம்மா, நீங்கள் ஏதாவது சாப்பாடு சாப்பிட கொண்டு வந்தீர்கள் என்று நினைத்தேன். எனக்கு பசி இல்லை. அதனால் நான் தூங்குவது போல் நடித்தேன் என்றாள். அப்போதும் பிள்ளைகளின் நடத்தை எனக்கு சரியாக தோன்றவில்லை.
நான் ஆனந்திடம் இன்றிரவு, "நீ உன் அப்பாவுடன் எங்கள் அறையில் தூங்கு. நான் மகளுடன் தூங்குவேன்" என்றேன். இதற்கு ஆனந்த், "அம்மா, நான் இந்த அறையை விட்டு எங்கும் போக மாட்டேன்" என்றான். மகளும், "அம்மா, நான் அண்ணனுடன் தான் இருப்பேன்" என்றால் பிள்ளைகள் என் பேச்சை கேட்கவே இல்லை. நானும், "சரி, நீங்கள் இருவரும் ஒரே அறையில் தங்கலாம். ஆனால் இன்றைக்கு முதல் கதவை பூட்ட வேண்டாம்" அப்படின்னு சொன்னேன். அப்போது இருவரும் என் பேச்சை கேட்டனர். அடுத்த நாள் என் அக்கா வீட்டிற்கு வந்திருந்தார். தாங்கள் பெரியம்மாவை பார்த்து இருவரும் மகிழ்ந்தனர். அப்போது என் அக்கா, "நான் குறிப்பாக இவர்களை பார்க்க வந்தேன்" என்றார். பேச்சின் நடுவே என் அக்கா அமிஷாவின் திருமணத்தை பற்றி பேசினார். "இப்போது நம் அமிஷா திருமணத்திற்கு தயாரானவளாகிவிட்டாள். அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும்" என்றார். பிறகு என் அக்கா தன்னுடைய சில பையன்களின் புகைப்படத்தை காட்டினார். என் அக்கா அமிஷாவிடம் புகைப்படங்களை கொடுத்ததும் மகன் விகரைவாக புகைப்படங்களை பறித்து தன் கையில் எடுத்துக்கொண்டான். பிறகு மகன், "பெரியம்மா, இந்த பையன்கள் அமிஷாவுக்கு சற்றும் பொருந்த மாட்டார்கள். அவள் என்னைப் போல் புத்திசாலியான அழகான பையனை திருமணம் செய்ய வேண்டும். நீங்கள் இந்த வயதான பையன்களை பிடித்து வைத்திருக்கிறீர்கள்" என்றான். என் அக்காவின் குணம் சற்று கண்டிப்பானது. அவளுக்கு நகைச்சுவை சுத்தமாக பிடிக்காது. அந்த நேரத்தில் ஆனந்த் தன் பெரியம்மாவுடன் கேலி செய்கிறானா அல்லது தீவிரமாக இருக்கிறானா என்பதை புரிந்து கொள்வது கடினமாக இருந்தது. ஆனால் ஆனந்தின் பேச்சைக் கேட்டு எனது அக்கா கோபமடைந்தார். பிறகு அவள், "இந்த விஷயங்களைப் பற்றி உனக்கு என்ன தெரியும்? சும்மா இரு. இந்த பையன்கள் வெறும் 5 வயது மூத்தவர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்றால்?" இதற்கு ஆனந்த் பதிலளித்தான், "கணவன் மனைவிக்கு இடையே 5 வயது இல்லை. அதிகபட்சம் 3 வருடங்கள் வித்தியாசங்கள் தான் இருக்க வேண்டும். அமிஷாவுக்காக நான் என்னைப் போன்ற ஒரு பையனை தான் தேடுவேன்." அப்போது ஆனந்தின் பேச்சுக்கள் எனக்கும் வித்தியாசமாக தோன்றின. அங்கு அமிஷாவின் திருமணம் குறித்து பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் அவன் தன் பெண்ணை மணமகனோடு ஒப்பிட்டு பேசினான். அதனால் நான் அவனிடம் எதுவும் சொல்லாமல் அவனை அவன் அறைக்கு அனுப்பி வைத்தேன். ஆனந்த் அறைக்கு சென்றதும் அமிஷாவும் அவனை பின்தொடர்ந்து சென்றாள். இருவரும் அறைக்குள் சென்றதும் என் அக்கா என்னிடம், "ராணி, 20 வருடங்களுக்கு முன்பு நீ திருமணம் செய்யவிருந்தபோது நான் உன்னிடம் இதை சொன்னேன். உன் கணவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனால் நீ அவனது மாற்றான் மகனை ஏற்றுக்கொண்டது எனக்கு ஒருபோதும் சரியாக படவில்லை" என்று சொன்னேன். அதை நீ அப்போது உதாசீனைப்படுத்தினாய். "உனக்கு 2 மகள்கள் இருக்கும் ஒருவனை நீ திருமணம் செய்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீ மாற்றான் மகனையும் ஏற்றுக்கொண்டது எனக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை. இப்போது நான் பார்க்கும் வீட்டின் நிலைமை நன்றாக இல்லை என்று நினைக்கிறேன். அவனது தோரணை சரியாக இல்லை." நான் என் அக்காவிடம், "அக்கா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?" என்றேன். அக்காவும், "என் பேச்சு உனக்கு கசப்பாக இருக்கும் என்றுதான் உனக்கு தெரியுமோ? ஆனால் நான் உண்மைதான் சொல்கிறேன். உன் பிள்ளைகள் மீது எனக்கு ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. நீயும் வைக்காதே. அமிஷாவை எனக்கு தெரியும். ஆனால் உன் மாற்றான் மகனை நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நீ அவர்கள் இருவரையும் நகரத்திற்கு ஒன்றாக அனுப்பினாய். இது உன் மிகப்பெரிய தவறு. இப்பொழுது குழந்தைகள் இல்லை, பெரியவர்களாகிவிட்டார்கள். நகரத்தில் அண்ணன் தங்கை கூட நண்பர்களாக வாழ்கிறார்கள். உறவுகள் நட்பை தாண்டி சென்று விடுகின்றன என்பது உனக்கு தெரியுமா, தெரியாதா? இன்று வரை நீ அவர்கள் பிளாட்டிற்கு எப்போதாவது சென்றிருக்கிறாயா? இல்லைதானே? நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் விரும்புகிறேன். அவர்களின் உறவில் அவமானத்தை ஏற்படுத்தும் எதுவும் நடக்கக்கூடாது." அப்போது என் அக்காவின் பேச்சுகள் கசப்பானதாக இருந்தன. ஆனால் இப்போது எனக்கும் சந்தேகம் வர ஆரம்பித்தது. ஆனந்த் மற்றும் அமிஷாவின் நடத்தை கடந்த சில நாட்களாக விசித்திரமாக இருந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு பிரியவே இல்லை. அமிஷா என் முன் வருவதை கூட தவிர்த்து வந்தாள். அன்றிரவு அக்கா வீட்டில் இருந்ததால் நான் அவர்களுடன் ஹாலில் படுத்திருந்தேன். அக்காவின் பேச்சுக்கள் என் மனதை இரவு முழுவதும் அமைதியற்றதாக வைத்திருந்தன. இரவு என் கண் விழித்து ஒரு புறம் திரும்பிய போது என் பார்வை குழந்தைகளின் அறையை நோக்கிச் சென்றது. அப்போது 2 மணி, இரவு 2 மணி. ஆனால் அவர்களின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. விளக்கு எரிவதை பார்த்து நான் அவர்களின் அறையை நோக்கிச் சென்றேன். நான் அறையின் வெளியே கால் வைத்ததும் அமிஷாவின் குரலை கேட்டேன். அவள் ஆனந்திடம், "அண்ணா, சீக்கிரம் விளக்கை அணை, அம்மாவின் கண் நம் அறை மீது பட்டால் நம் ரகசியம் தெரிந்துவிடும்" என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்போது நான் கதவை இடுக்கிலிருந்து எட்டி பார்த்தேன். ஆனந்த் அமிஷாவின் தோளில் கை வைத்திருந்தான். அவளை படுக்கை வரை அழைத்துச் சென்றான். அமிஷாவின் நடையும் சற்று வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வது எனக்கு கடினமாக இருந்தது. அன்று இரவு என்னால் அவர்களிடம் எதையும் கேள்வியாக கேட்க முடியவில்லை. ஏனெனில் வீட்டில் என் அக்கா வந்திருந்தார். அவர் முன் எந்தவிதமான குழப்பத்தையும் நான் ஏற்படுத்த விரும்பவில்லை. அடுத்த கணமே அவர்கள் இருவரின் உரையாடல் என் காதுகளில் விழுந்தது. அமிஷாவின் வேண்டுகோளின்படி ஆனந்த் அறையின் விளக்கை அணைத்து விட்டான். ஆனால் அவர்களின் பேச்சு தொடர்ந்து, "ஆனந்த், நகரத்தில் பிளாட்டில் நம்மை யாரும் கண்காணிப்பாளர்கள் என்ற பயனில்லை. ஆனால் நாம் நம் விருப்பப்படி வாழலாம். நாம் அண்ணன் தங்கை என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கு அம்மா எப்போது வேண்டுமானாலும் அறைக்குள் வந்து விடுவார். எந்த தனிப்பட்ட இடமும் இல்லை" என்று சொல்லிக் கொண்டிருந்தான். இதற்கு அமிஷா, "ஆம், நீ சொல்வது சரிதான். நாம் இங்கு அதிக நாட்கள் தங்க முடியாது.
நம் சில விஷயங்கள் அம்மாவின் கண்ணில் படாமல் எல்லாம் முடிந்துவிடும். அவள் என்னை மீண்டும் மீண்டும் தன்னுடன் பேச அழைக்கிறாள். நான் அவள் முன் அமர்ந்து அவள் என் மீது கண் வைத்தால் அவள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாள். இப்போது நாம் விரைவில் நகரத்திற்கு திரும்ப வேண்டும். நான் பொய்களை மறைத்து மையத்து சோர்வடைந்து விட்டேன் என்றாள். பிறகு அமிஷாவும், ஆனந்த் நம் அண்ணன் தங்கை உறவு இந்தளவிற்கு செல்லும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. கடந்த சில மாதங்களாக நான் உன்னுடன் பிளாட்டில் தங்கி வருகிறேன். நீ எல்லா வகையிலையும் எனக்கு ஆதரவளிக்கிறாய். உண்மையில் உன்னை விட சிறந்தவன் எனக்கு வேறு யாரும் கிடைக்க முடியாது என்று சொன்னாள். அவர்களின் பேச்சைக் கேட்டு நானும் ஸ்பீச்லெட்ஸ் ஆகிவிட்டேன். பிறகு நான் மீண்டும் அறைக்கில் எட்டி பார்த்தேன். அங்கே இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்திருந்தனர். உள்ளே சென்று இருவரையும் அறைய வேண்டும் போல் இருந்தது. ஆனால் என் வீட்டு மரியாதையை நான் தெருவில் கொண்டு வர விரும்பவில்லை. அவர்களின் பேச்சைக் கேட்டு நான் முழுவதுமாக அதிர்ச்சி அடைந்தேன். அன்றிரவு நான் ஒரு நொடி கூட தூங்கவில்லை. நான் காலைக்காக காத்திருந்தேன். அவர்களை கேள்வி கேட்க வேண்டும். காலை கண்விழித்து சிறிது நேரத்திலேயே என் அக்கா என்னை எழுப்பினார். அவர் மிகவும் பதற்றமாக இருந்தார். ராணி, உன் வீட்டில் இது என்ன நடக்கிறது? அமிஷா காலையில் அறையின் விரிப்பை ஏன் எடுத்துச் சென்றாள்? உன் பிள்ளைகளின் அறிகுறிகள் எனக்கு சரியாக தெரியவில்லை. விரைவாக அமிஷாவின் திருமணத்தை நிச்சயப்படுத்து. உன் மாற்றான் மகன் மீது எனக்கு ஒரு துளிக்கூற நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது நான் என் அக்காவிடம் பொய் சொன்னேன். நான் தான் அமிஷாவை விரிப்பை துவைக்க சொன்னேன் என்று. அக்கா என் பேச்சைக் கொண்டு கேட்டுக்கொண்டாள். ஆனால் என் மனதில் சந்தேகம் இருந்தது. அன்றிரவு அவர்களின் பேச்சும் அவர்களின் நடத்தையும் எனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்தது. அமிஷா காலையில் முதலில் எழுந்து அறையில் சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அன்றிரவு அவர்களின் பேச்சைக் கேட்ட பிறகு அவள் ஏன் விரிப்பை துவைத்துக் கொண்டிருந்தாள் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது. மதியம் சுமார் 2 மணி ஆகிவிட்டது. என் அக்கா வீட்டிலிருந்து செல்லவில்லை. குழந்தைகள் காஃபி சாப்பிடுவதற்காக சென்றிருந்தனர். என் அக்கா தன் வீட்டிற்கு செல்ல புறப்பட்டதும் நானும் என் பிள்ளைகளின் அறைக்கு செல்லும் வாய்ப்பை பெற்றேன். பிறகு நான் என் மகன் மற்றும் மகள் இருவரின் பைகளையும் சோதித்தேன். அமிஷாவின் பையில் எனக்கு ஒரு பொருள் கிடைத்தது. அதை பார்த்து என் இதயமே வெடித்தது. அவர்கள் இருவரும் உறவின் எல்லா எல்லைகளையும் கடந்து விட்டார்கள் என்று எனக்கு உறுதியானது. நான் அந்த பொருளை கையில் எடுத்துக்கொண்டு அழ ஆரம்பித்தேன். நான் அங்கேயே படுக்கையில் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தேன். அப்போது பின்னாலிருந்து மகனின் குரல் கேட்டது. அவன் அம்மா, இன்று மாலை நாங்கள் புறப்பட இருக்கிறோம். விடுமுறைகள் முடிந்துவிட்டன என்றான். அவன் பேச்சைக் கேட்டு நான் கோபமாக எழுந்து அவன் சட்டையை பிடித்துக்கொண்டு கேடுகெட்டவன், உன் உண்மையான குணத்தை காட்டிவிட்டாய். நீ உன் சகோதரியுடன் இருக்கிறாய் என்றேன். அந்த கர்ப்ப பரிசோதனை கருவியை காட்டி என் மகள் கர்ப்பமாக இருக்கிறாள். இதற்கு நீதான் பொறுப்பு. உன் செயல்கள் மற்றும் பேச்சுக்கள் எனக்கு தெரிந்துவிட்டன. எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்போது பின்னாலிருந்து மகள் வந்துவிட்டாள். அவள் வந்ததும் என் கையிலிருந்த அந்த கர்ப்ப பரிசோதனை கருவி கீழே விழுந்தது. அதை பார்த்து, மகளும் அம்மா அண்ணனின் காலரை விடுங்கள். உங்களுக்கு தெரிந்த உண்மை முழுமையான உண்மை அல்ல. ஆம், நானும் கர்ப்பமாகத்தான் இருக்கிறேன். ஆனால் இதற்கு அக்காரணம் அண்ணன் இல்லை என்றால் மகளும் மேலும் அம்மா. நான் இந்த காதலனால் கர்ப்பமாக இருக்கிறேன். நான் வேலைக்கு சென்றபோது சிறிது காலத்திற்கு பிறகு என் நிறுவனத்தின் மேலாளருடன் எனக்கு காதல் ஏற்பட்டது. எங்கள் உறவில் திருமணத்திற்கு முன்பே சில தவறான விஷயங்கள் நடந்துவிட்டன. நான் கர்ப்பமாக இருப்பதாக தெரிந்ததும் நான் அவனிடம் சொன்னேன். ஆனால் அவன் ஏற்கனவே திருமணமானவன் என்பதை அறிந்த பிறகு அவன் என்னை ஏமாற்றிவிட்டான். அந்த ஏமாற்றத்தின் காரணமாக நான் தற்கொலை செய்ய போனேன். ஆனால் அண்ணன் என்னை தடுத்தான். அவன் என் நிலைமையை புரிந்து கொண்டு எனக்கு ஆதரவளித்தான். சில மாதங்களாக நான் வேலையை விட்டுவிட்டேன். நான் கலைக்கலாம் செய்ய செய்ய முயன்றபோது அறிக்கையில் கருக்கலைப்பு செய்தால் எதிர்காலத்தில் ஒருபோதும் தாயாக முடியாது என்று தெரிந்தது. அந்த நேரத்தில் அண்ணன் எனக்கு நிறைய தைரியம் கொடுத்தான். அவன் அம்மாவாவது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம். உன்னுடைய குழந்தையையும் ஏற்றுக்கொள்ளும் ஒருவருடன் நான் உனக்கு திருமணம் செய்து வைப்பேன். அப்படிப்பட்டவர் கிடைக்கவில்லை என்றால் நான் உன் குழந்தைக்கு நானே பொறுப்பேற்பேன் என்றான். அம்மா, இன்று காலை பெரியம்மா பெட்ஷீட்டை பற்றி உங்களிடம் ஏதோ சொன்னார். அதையும் நான் கேட்டேன். கர்ப்பம் காரணமாக எனக்கு பல முறை இரவில் வாந்தி எடுப்பு ஏற்பட்டது. படுக்கை விருப்பு அழுக்காகிறது. அதை நான் காலையிலேயே துவைத்து விடுகிறேன். உங்களுக்கு தெரியாமல் இருக்க அண்ணன் எனக்கு வெறும் அண்ணன் மட்டுமல்ல, அதையும் தாண்டியவன். அவன் என்னை பெற்றவர்கள் மற்றும் சகோதரனைப் போல கவனித்துக் கொண்டான். தயவு செய்து அவன் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தாதீர்கள். மகளின் வாயிலிருந்து இதையெல்லாம் கேட்டதும் என் சொந்த சிந்தனைக்காக நான் வெட்கப்பட்டேன். நான் அவனை மாற்றான் மகன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவன் தன் சகோதரிக்கு சொந்த சகோதரியை விட அதிகமான அன்பையும் மரியாதையையும் கொடுத்திருந்தான். பெற்றோர்களுக்கு எதுவும் தெரியாமல் அவன் இந்த சூழ்நிலையை மிகவும் புத்திசாலித்தனமாக கையாண்டுள்ளான். என் தவறை ஏற்றுக்கொண்டு நானும் மகனிடம் மன்னிப்பு கேட்டேன். மகனும் அவளது தவறுக்காக மன்னித்து விட்டான். அதன் பிறகு நான் அவளை கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தேன். மகன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி
தங்கையை அவளது குழந்தையையும் ஏற்றுக்கொண்ட ஒருவருடன் திருமணம் செய்து வைத்தான். இவ்வாறாக தன் சகோதரனின் கடமையை அருமையாக முடித்துக் கொண்டான். இப்பொழுது அந்த மகனும் ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து இப்போது அவனும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க.